இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவருமே கடவுள் நமக்கு கொடுத்துள்ள வாழ்க்கையை வீணடிக்காது அர்த்தமுள்ள விதத்தில் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். வாழ்க்கையை மற்றவர்கள் போற்றும்படி வாழ வேண்டும் என்பதில் தவறில்லை. ஆனால் மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை ஆட்டி படைக்க கூடாது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா. இந்த வரிகள் ஒவ்வொரு மனிதனின் இறப்பை பார்க்கின்ற போதும் நமக்கு நினைவுக்கு வரும் நிதர்சனமான வரிகள். 6 அடி நிலமே சொந்தமா? ஆனால் அந்த 6 அடி நிலத்துக்குள் அடங்கிய சொந்தங்கள் எத்தனை எத்தனை என்பதை நாம் தான் நம்மிடம் கேட்டு பார்க்க வேண்டும். இறந்த சில உடல்களை எரித்து விடும்போது அந்த சாம்பலை எடுக்க ஒரு சான் அளவுள்ள ஒரு மண் கலசமே போதுமானதாகி விடுகிறது. இப்படி இறுதியில் எதையுமே கொண்டு போக முடியாத உலகத்தில் நாம் ஏன் இதை சேர்க்க வேண்டும் அதை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாவற்றையும் சேர்க்கிறோம் என்பது பல நேரங்களில் நமக்கு புரிவதில்லை. அவசியமில்லாத பொருட்களை கூட மற்றவர்கள் நம்மை பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவசியமான பொருட்களாக மாற்றிக்கொள்கிறோம். ஒரு சிறு விளம்பரத்துக்கு கூட கோடி கோடியாய் செலவழிக்கும் காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் தேவையான பொருட்களை வாங்குவதை விட மலிவாக பொருட்கள் கிடைக்கிறதே என்று பொருட்களை வாங்கி தேவைகளை தானாகவே உருவாக்கும் கூட்டம்தான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி விளம்பரத்தில் நாம் பார்க்கும் பொருள் தொலை தூரத்தில் விற்றாலும் அதனை வாங்க வேண்டும் என்ற பிடிவாத எண்ணத்தோடு நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாத வருமானம் கைக்கு வந்த மாத்திரத்திலேயே அதனை கரைத்துவிட்டு மீதி இருக்கும் நாளை கடத்த கடன் வாங்கி அதனை திருப்பிச் செலுத்த முடியாமல் கட்டிய வீட்டையும் நம்மிடம் இருக்கும் நகைகளையும் அடமானம் வைக்கும் கடன்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே நாம் இதிலிருந்து விடுபட முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். உண்மையில் சொல்ல போனால் நம்மிடம் இருக்கும் பல பொருட்களை நாம் உபயோகிப்பதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இனிமேலாவது நமக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கி எதற்கும் ஆசைப்படாது மன நிறைவோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். காய்கறி தொடங்கி கார்கள் வரை எதை வேண்டுமானாலும் ஒரே கடையில் நாம் வாங்கிவிட முடியும் அளவிற்கு இன்றைய கடைகள் பெருகிவிட்டன. பொருட்களை வாங்குவதற்காக ஒரு பெரிய மனிதர் ஒரு கடைக்கு தினமும் செல்வார். ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பார்ப்பார். ரசித்து சிரித்தபடி திரும்புவார். இவரை தினமும் கவனித்துக் கொண்டிருந்த கடை பணிப்பெண்ணுக்கு ஒரு சந்தேகம். அவரிடம் ஒரு நாள் தயங்கியபடி, ஐயா, தினமும் கடைக்கு வருகிறீர்கள், அக்கறையோடும் மகிழ்ச்சியோடும் பொருட்களை பார்க்கிறீர்கள், எதையும் வாங்குவதில்லையே, ஏன் என்று கேட்டாள். அதற்கு அந்த பெரியவர் சிரித்தபடி, நான் இந்த பொருட்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இந்த தேவையில்லாத பொருட்களையெல்லாம் நான் வாங்கவில்லையே என்று நினைத்து மகிழ்கிறேன். அந்த மகிழ்ச்சிக்காகவே கடைக்கு வருகிறேன் என்று பதில் சொன்னாராம். நாமும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பதை தவிர்த்து மகிழ்ச்சியுடன் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தேவையற்றவைகள் மீது ஆசை கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார்.
இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நம்முடைய செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர்,
பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும். ஏனெனில் மீது நான் பற்றுடையவன். அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவன் இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47. இறைவார்த்தைகள் 1 முதல் 9 மற்றும் 12. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 46. இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 4 முதல் 5 மற்றும் 7 முதல் 8. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்குச் சென்றார். எருசலேமில் ஆட்டுவாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு, நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது
என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். எனவே யூதர்கள் குணமடைந்தவரிடம், இன்று ஓய்வு நாளாயிற்று, படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென்று தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு அவரை கோவிலில் கண்டு, இதோ நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனிமேல் பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. நாம் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழவும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது
நான் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 17 புனித பேட்ரிக். ஸ்காட்லாந்து நாட்டிலுள்ள கில் பேட்ரிக் நகரில் வாழ்ந்த கால்பர்னியஸ் கொன்செசா பெற்றோருக்கு கிபி 387ஆம் ஆண்டு பிறந்தார் பேட்ரிக். தன் 14வது வயதில் கொள்ளையர்களால் அயர்லாந்து நாட்டிற்கு கடத்திச் செல்லப்பட்ட பேட்ரிக் அடிமையாக விற்கப்பட்டார். செல்வந்தர் ஒருவரிடம் அடிமையாக ஆடுகளை மேய்த்த பேட்ரிக் அல்லும் பகலும் ஜெபிப்பதையே தன் வாழ்வாக கொண்டிருந்தார். பேட்ரிக் ஜெபத்தினை கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி அளித்து ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து தப்பிச் செல்லுமாறு அறிவுறுத்தினார். தன் தாயகமான ஸ்காட்லாந்து திரும்பிய பேட்ரிக் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சியினை நிறைவு செய்து ஆயர் ஜெர்மானுஸின் திருக்கரங்களால் அருட்பொழிவு பெற்றார். கிபி 433ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பேட்ரிக் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிப்பதற்கு மீண்டும் அயர்லாந்து சென்றார். ஆண்டவர் இயேசுவை அறியாத அயர்லாந்து நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து தமத்திருத்துவத்தினை 3 பகுதிகளை கொண்ட சாம்ராட் இலையின் மூலம் விளக்கினார். ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லாத அயர்லாந்து நாட்டில் ஆண்டவரை அறிவித்து அயர்லாந்தினை கிறிஸ்துவ நாடாக உருவாக்கிய ஆயர் பேட்ரிக் கிபி 461ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் நாள் விண்ணகமடைந்தார். அயர்லாந்து மக்களிடம் இறையரசினை கட்டி எழுப்பி இறைவனை அறிவித்த ஆயர் பேட்ரிக்கினை திரு அவை புனிதராக உயர்த்தி பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித பேட்ரிக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகத் தெருக்களில் பெற்றோரை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு ஆதரவு தந்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள்
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அளவற்றது. அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமது இறையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும், ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது ஆசிரால் அவர்களை நிரப்பியறலும். உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம். குருக்களுக்கும், கன்னியர்களுக்கும், அருள் சகோதரர்களுக்கும், துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போற்றி.